வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரிஷப ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். பொதுவா ஜோதிடம் அப்படின்னாலே இன்னைக்கு எனக்கு ஜாக்பாட் அடிக்குமா அப்படின்னு யோசிக்கிற காலம் போயிட்டு, என் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது, நான் எதை மாத்திக்கணும் அப்படின்னு யோசிக்கிற மெச்சூரிட்டி இப்போ எல்லாருக்குமே வந்துடுச்சு. ரிஷபம் அப்படின்னாலே ஒரு நிதானமான அதே சமயம் வைராக்கியம் உள்ள ராசி. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ண போகுதா இல்லை சவால் விட போகுதா? யதார்த்தமான உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இதில் உங்களோட லைஃபோட அடுத்த ஒரு வருஷத்துக்கான ரோட் மேப்பே இருக்குது. மறக்காமல் நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஜென்ரல் ப்ரெடிக்ஷனாக ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல மேலோட்டமான பலன்களை பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிக்சட் பேக் தான். அதாவது சந்தோஷமும் இருக்கும், அதே சமயம் சில படிப்பினைகளும் இருக்கும். குரு பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிற மிக முக்கியமான விஷயம் பக்குவம், அதாவது மெச்சூரிட்டி. இத்தனை நாள் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக சில முடிவுகளை எடுத்திருப்பீங்க. ஆனால் இனிமே யார் நமக்கு முக்கியம், எது நமக்கு முக்கியம் அப்படிங்கிற தெளிவு பிறக்கும். முதலாவதா நிதானம் உங்களுக்கு பிறக்கும். குரு பயிற்சியான உடனே நாளைக்கே எல்லாம் மாறிடும்னு எதிர்பார்க்காதீங்க. ரிஷபம் ராசிக்கு குருவோட தாக்கம் கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செய்யும். அடுத்ததான் நீங்கள் ஒரு புது வீடு கட்டணும் இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான விதை போடுற காலம். ஆனால் அறுவடைக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ திட்டம் போடுங்க. கொஞ்சம் மெதுவாகவே அந்த ப்ராசஸ் நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மன உறுதி. இந்த பீரியடில் உங்களுக்கு மனசு அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயும், நாம் பண்ணுறது சரிதானா அப்படிங்கிற சந்தேகம் வரும். அதை மட்டும் தவிர்த்துட்டு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆளுமையை தருவார். அடுத்ததா வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பெரிய கவலை கரியர் தான். ரிஷபராசி அன்பர்களே, கரியரில் இந்த டைம் நீங்கள் ஆமை மாதிரி இருக்கணும். அதாவது நிதானமாக ஆனால் உறுதியாகவும் இருக்கணும். இந்த ஆஃபீஸ் சரியில்லை, நான் உடனே வேலையை விடுறேன் அப்படின்னு கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. புதுசாக வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் இழுபறி இருக்கலாம். ஸோ கையில் ஆஃபர் லெட்டர் இல்லாமல் பழைய வேலையை விடாதீங்க. அடுத்ததாக அலுவலக அரசியல். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களால் மட்டம் தட்ட பார்க்கலாம். உங்கள் உழைப்புக்குரிய அங்கீகாரம் உடனே கிடைக்காது. நான் இவ்வளோ பண்ணுறேன் ஆனால் யாரும் கண்டுக்கலேன்னு தோணும். கவலைப்படாதீங்க, குரு உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ இது உங்களுக்கான ஒரு டெஸ்டிங் பீரியடு. அடுத்ததான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முதலீடு செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. யாரையும் நம்பி பெரிய தொகையை கொடுக்காதீங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இப்போதைக்கு வேண்டாம். புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னா அதுக்கு இது சரியான நேரம். உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பண விஷயத்தில் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். காசு, பணம், துட்டு, மணி, அதாவது ரிஷபராசிக்கு வரவு இருக்கும், ஆனால் அதுக்கு ஈடாக செலவும் வாசலில் காத்துட்ருக்கும். திடீர் செலவுகள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. எங்கேருந்துடா இந்த செலவுகள்லாம் வந்தது அப்படின்னு கேட்குற அளவுக்கு மெடிக்கல் செலவோ இல்லாட்டி சுப காரிய செலவுகளோ வரும். அடுத்ததாக சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டு ரெடி பண்ணி வைங்க. ஆடம்பரமாக செலவு பண்ணி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த பீரியடில் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக கடன் வாங்குறத தவிர்த்துடுங்க. வட்டிக்கு பணம் வாங்குறது பின்னாடி பெரிய சுமையாக மாறிடும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு வழி பாருங்க. ரிஸ்கான ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்த்துட்டு சேஃபான கோல்டு இல்லாட்டி எஃப்டி பக்கம் போகிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விட்டு கொடுத்தல் மேலானது அப்படின்ற வாசகத்தை நல்லாவே மனசில் பதிய வச்சுக்கோங்க. உறவுகள்னு எடுத்துக்கிட்டா ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் பிடிவாதக்காரங்க தான். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியில் அந்த பிடிவாதம் வேலைக்கு ஆகாது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ வரும். நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். முடிஞ்ச வரைக்கும் சாரி கேட்குறதுல தப்பு இல்லை நண்பா. ஸோ விட்டு கொடுத்து போனால் வீட்டில் அமைதி இருக்கும். அடுத்ததாக காதலர்களுக்கு இது ஒரு டெஸ்டிங் டைம். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு சில தடைகள் அப்புறம் தான் கைகூடும். நட்பு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள்கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க. விளையாட்டுக்கு சொல்கிற விஷயம் கூட வினையாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக உடல் நலமே முதல் செல்வம்னு நீங்கள் உறுதியாக மனசில் பதிய வச்சுக்கணும். உடல்நிலை விஷயத்தில் ரிஷபராசிக்காரங்க ரொம்பவே அலட்சியமாக இருப்பீங்க. அதை முதல்ல மாற்றிக்கணும். முதலாவதாக உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாப்பாட்டில் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. ரெண்டாவதாக தூக்கமின்மை பிரச்சனைகள் தலை தூக்கும். மன உளைச்சல் காரணமாக தூக்கம் பாதிக்கப்படலாம். ஸோ நைட்டு சீக்கிரம் தூங்குறதுக்கு பழகிக்கோங்க.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போங்க. தண்ணீர் நிறைய குடிங்க. மனசு பாரமா இருந்தா மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த காலத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு பார்த்தா, கடைசியா இந்த குரு பெயர்ச்சியோட தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும், குருவோட அருள பெறவும் நாம என்ன பண்ணலாம்? வியாழக்கிழமை விரதம் இருக்கலாம். முடிஞ்சா வியாழக்கிழமை மதியம் ஒரு வேளை உணவு தவிர்த்து விரதம் இருக்கலாம். தட்சிணாமூர்த்திய வழிபாடு பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாத்தி கும்பிடுங்க. படிப்புக்கு கஷ்டப்படுற மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தர்றது குருவோட ஆசீர்வாதத்தை முழுமையா உங்களுக்கு கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களே, இந்த குரு பேச்சில் நடக்க போற ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இத்தனை நாள் உங்க சுத்தி இருந்த நஞ்சு, அதாவது டாக்ஸிக் பீப்புள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறது தெரிய வரும். இது உங்களுக்கு வருத்தத்தை தந்தாலும் குரு பகவான் உங்களை சுற்றி இருக்கிற குப்பைகளை அள்ள போறாருன்னு சந்தோஷப்படுங்க. தேவையில்லாத உறவுகளை கட் பண்ண இதுதான் சரியான நேரம் உங்களுக்கு. அடுத்ததா ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாக கூட்டம்னா பிடிக்கும். ஆனால் இந்த பீரியட்ல உங்களுக்கு தனிமை அதிகமாக பிடிக்கவும் ஆரம்பிக்கும். யார்கிட்டையும் பேச பிடிக்காம தனியாக உட்காந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாகி தூக்கம் குறையும். இதுக்கு ஒரே தீர்வு, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவான மியூசிக் கேளுங்க. இல்லைன்னா லோவாக ஃபீல் பண்ணும்போது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் இந்த காலத்தில் அதிகமாகும். ரிஷபராசி பெண்களுக்கு இந்த டைம் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வேலை பளு அதிகமாகும். நீங்கள் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைப்பீங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மரியாதை உடனே கிடைக்காது. நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற கேள்வி வரும். ஆனால் இந்த குரு பயிற்சி முடிகிறதுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லைன்னா ஒரு பெரிய சொத்து சேர்க்கை கண்டிப்பாக நடக்கும். பொறுமை தான் உங்களோட பலமாகவே இருக்க போகுது. அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் கூட வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற காலத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்னிங் உங்களுக்கு. ரிஷபராசிக்காரங்க இந்த ஒரு வருஷம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களோட பர்சனல் விஷயங்களை இல்லைன்னா குடும்ப பிரச்சனைகளை ஸ்டேட்டஸாக போடுறத அறவே தவிர்த்துடுங்க. உங்களை பிடிக்காதவங்க அதை வச்சே உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. உங்கள் பிளான் எதையுமே அது நடக்கிற வரைக்கும் வெளியே சொல்லாதீங்க. ரகசியம் காத்தல் தான் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கான சக்ஸஸ் மந்த்ராவாகவே இருக்க போகுது. அடுத்ததான் ரிஷபராசி நண்பர்களே, நீங்கள் எப்போவோ மறந்து போன ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஒரு நபர் இப்போ திடீர்னு உங்கள் முன்னாடி நிற்பாங்க. அது ஒரு பண விவகாரமாகவோ இல்லாட்டி ஒரு பழைய உறவோ கூட இருக்கலாம். குரு என்ன பண்ண போகிறாருன்னா உங்களை க்ளீன் பண்ணுறாரு. அதாவது பழைய கணக்குகளை இப்போவே முடிச்சுட்டு உங்களை ஃப்ரெஷ்ஷாக மாற்ற போகிறாரு. அதனால் பழைய பிரச்சனை வந்தால் பயந்து ஓடாதீங்க. அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணி எண்டு கார்டு போடுங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. ஆனால் இந்த பீரியடில் உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு ஆன்மீக தேடல் வரும். திடீர்னு கோயிலாக போக தோணும். இல்லைன்னா சித்தர்கள் தியானம் பற்றி படிக்க தோணும். இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. உங்களோட மனசு ஒரு பெரிய நிம்மதியை தேடுன்னு அர்த்தம். முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மலை கோயிலுக்கோ இல்லைன்னா அமைதியான இடத்துக்கோ போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக உடன் பிறந்தவர்களோட விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனம் தேவை இந்த காலகட்டத்தில். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களோட அண்ணன் தம்பி இல்லைனா நெருங்கிய சொந்தக்காரங்க கிட்ட சின்னதாக ஒரு பனிப்போர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சொத்து விஷயத்தில் இல்லைனா பூர்வீக வீடு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு முட்டல் மோதல் வரலாம். இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது நடக்கும். குரு பகவான் உங்கள் பக்கம் இருந்தாலும் சனி பகவான் உங்களை டெஸ்ட் பண்ணுவார். அதனால் வார்த்தையை மட்டும் கொட்டிடாதீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களோட உணவு பழக்கத்தில் ஒரு மேஜிக்கான மாற்றம் நடக்கும். ரிஷபராசிக்காரங்க சாப்பாட்டு பிரியர்கள். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சில குறிப்பிட்ட உணவுகள் பிடிக்காமல் போகலாம். உங்களோட டேஸ்ட் மாறும். இது உங்கள் உடம்புக்கு கொடுக்குற சிக்னல் இது. ஓகேவா? உங்களோட உடம்பு ஒரு சாத்விகமான, அதாவது ரொம்ப லேசான உணவுகளை எதிர்பார்க்கும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட முகம் இன்னும் பொலிவாகும். க்ளோ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். குரு பயிற்சியான முதல் 3 மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். எதையும் புதுசாக ஆரம்பிக்காதீங்க. ஆனால் 4வது மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அப்போது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தான் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு சோறு போடும். அதனால் இப்போதைக்கு லேர்னிங் மோடில் இருங்க. அப்புறமா எக்ஸிக்யூஷன் மோடுக்கு போகலாம்.
இவ்வளோ நேரம் நம்ம ரிஷபராசிக்கு வரப்போகிற குரு பயிற்சியோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக பார்த்தோம். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒரு விஷயந்தான். வானம் எவ்வளோ இருட்டாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் விடியல் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஆரம்பத்தில் சில சோதனைகளை கொடுத்தாலும் அது எல்லாமே உங்களை ஒரு வைரமாக செதுக்கிறதுக்காகத்தான். ரிஷபராசிக்காரங்க நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை பிடிச்சா விட மாட்டீங்க. அந்த வைராகியம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே தேவை. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயமே தேவையில்லை. கிரகங்கள் நமக்கு வழிகாட்ட தான் இருக்கே தவிர நம்ம பயமுறுத்துறதுக்கு கிடையாது. ஸோ உங்களோட உழைப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எந்த கிரகமும் உங்களோட வெற்றியை தடுக்கிறதுக்கு முடியவே முடியாது. அடுத்ததாக தன்னம்பிக்கையோடு இருங்க. மற்றவங்க உங்களை மதிக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. இந்த ஒரு வருஷம் உங்களோட வேலையை மட்டும் செய்யுங்க. அடுத்த குரு பயிற்சி வரும்போது நீங்கள் நிற்கிற உயரத்தை பார்த்து இந்த உலகமே வியந்து நிற்கும். அடுத்ததாக அன்பு. முடிஞ்ச வரைக்கும் பசியில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க. அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் உலகத்திலேயே பெரிய பரிகாரம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். இதில் நான் சொன்ன விஷயங்களில் எது உங்கள் வாழ்க்கையோட ஒத்து போகுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் தனிப்பட்ட முறையில் படிக்குவேன். கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இந்த பீரியடில், இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பீரியடில் உங்களுக்கு வரப்போகிற ஒரு பெரிய ஆயுதம் பொறுமை தான். ஒரு காரியம் தள்ளி போகுதுன்னா அது உங்களை இன்னும் தயார்படுத்துதுன்னு அர்த்தம். ஸோ பதட்டப்படாமல் இருங்க. ரெண்டாவதாக பயிற்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட். புதுசாக ஏதாவது கற்றுக்க இதுதான் கோல்டன் டைம். ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களில் குரு உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுப்பாரு. ஸோ ஆன்லைன் கோர்ஸ் இல்லைனா புதுசாக ஒரு மொழி கற்றுக்கோங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா பெரியவங்களோட ஆசி. வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா இல்லைனா உங்களுக்கு குருவாக இருக்கிறவங்க கிட்ட மனஸ்தாபம் இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. அவங்களோட ஆசி உங்களுக்கு பெரிய கவசமாக இருக்கும். நாலாவதாக சேமிப்பு பழக்கம். வரப்போகிற வருமானத்தில் ஒரு பகுதியை உங்களுக்கே தெரியாமல் சேமித்து வைங்க. பின்னாடி ஒரு நல்ல முதலீடு செய்கிறதுக்கு இது உதவியாக உங்களுக்கு இருக்கும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு. செரிமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் சாத்வீகமான எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த 5 விஷயங்களும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்ததாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதம், ஈகோ. ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பிடிவாதம் அதிகம். ஆனால் இந்த டைம் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்காதீங்க. மற்றவங்க சொல்கிறதுல இருக்கிற நியாயத்தையும் கேளுங்க. ரெண்டாவதாக முதலீடுகளில் வேகம் இருக்கக்கூடாது. யாரோ சொன்னாங்களே அப்படின்னு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லைன்னா தெரியாத பிஸ்னஸ்லேயோ லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டாதீங்க. நிதானமான முதலீடு தான் இப்போதைக்கு சரியாகவே இருக்கும். மூணாவதாக உறவுகளில் சந்தேகம். கணவன் மனைவி இல்லாட்டி பார்ட்னர்ஷிப்பில் தேவையற்ற சந்தேகத்தை தவிர்த்துடுங்க. சின்ன விஷயத்தை பெருசாக்கி உறவை முறிச்சுக்காதீங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறைமுகமான பேச்சு. யாரை பற்றியும் பின்னாடி பேசாதீங்க. நீங்கள் விளையாட்டாக பேசுகிற ஒரு விஷயம் உங்களோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடன்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருஷம் பெரிய அளவில் கடன் வாங்காதீங்க. கையில் இருக்கிற காசை வச்சு லைஃப்பை ரன் பண்ண பழகிக்கோங்க. இந்த 5 விஷயங்களும் நீங்கள் அறவே தவிர்த்துடுங்க. பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி போயிடும். ரிஷபராசி நண்பர்களே, கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லைன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு நாம் எதை செய்யணும் எதை தவிர்க்கணும்னு இந்த லிஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி உங்களோட ரூமில் ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருஷம் இதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் பிளான் தாரக மந்திரமாகவே இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிடுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். எப்போதும் பாசிட்டிவாக இருங்க. நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ரிஷபம் விழுந்தா அது வீழ்ச்சி இல்லைங்க, அது பாய்ச்சலுக்கான பயிற்சி. உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் எல்லாம் உங்களோட இஷ்டம்தான். குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கறது கிஃப்ட் இல்லை, உங்களோட உழைப்புக்கான ரிவார்டு.